நண்பர்களே, அடுத்ததாக பண்டைய காலத்து பள்ளிக்கூடம் பாடத்தில் அடுத்த தலைப்பாக ஏடு எழுதும் வழக்கம். ஏடு எழுதும் வழக்கம்னா இப்போது நாம் படிக்கின்ற பாடங்களில் மனப்பாட பகுதியை எழுதி வைப்பது, அடுத்தது கேள்வி வினாக்களுக்கு விடை எழுதுவது, இதெல்லாம் இப்போது இருக்கின்ற வழக்கு. முற்காலத்தில் சங்க காலத்தின் அடிப்படையில் நாம் பார்க்க போகிறோம் என்றால் ஏடு எழுதுவது ஒரு வழக்காக இருந்தது. ஏடு எழுதுவதற்கு என்னென்ன பயன்படும் என்று பார்த்தீர்கள் என்றால் சுவடிகள், எழுத்தாணிகள் பயன்படும். இப்போது நாம் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதணும்னா அழகாக எழுதுவதற்கு பேனா நமக்கு உதவியாக இருக்கின்றது. அவற்றில் பலவேறுபட்ட வகைகள் இருக்கின்றது. அதே போலதான் ஏடு எழுதுவதற்கு ஒரு பக்கத்திற்கு மிகையாமல் அவற்றில் 20 வரிகள் அல்லது 30 வரிகள் இருக்கும். அவற்றை எழுதுவதற்கு முற்காலத்தில் அழகான எழுத்தாணிகள் இருந்தது. எழுத்தாணிகளின் வகைகளை நாம் பார்த்தோம். அதுபோல 20 வரிக்கும் 30 வரிக்கும் மிகையாமல் எழுதுகிற எழுத்தாணி வகைகளும் இருந்தது. அவற்றை கொண்டுதான் ஏடு எழுதும் வழக்கங்கள் தொடர்ந்து அந்த முறைகளை பின்பற்றி வந்தது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பினால் அடக்குதல். முற்காலத்தில் கொடிய தண்டனை அன்பினால் அடக்குதல்னா ஒரு வகுப்பறையில் ஆசிரியர்களுக்கு பல வேறுபட்ட மனநிலைகளை கொண்ட மாணவர்கள் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரையும் அன்பினால் தன்னுடைய கட்டுக்குள் வைப்பது ஆசிரியரின் ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு செயலாகும். அதையும் மீறி மாணவர்கள் அவர்களின் சொற்கேற்பை கேட்காமல் போனால் அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படுகின்றது. தண்டனைகளில் அதிகரிக்கும் பொழுதுதான் குற்றங்கள் குறைய ஆரம்பிக்கின்றது. அதுபோல முற்காலத்தில் கொடிய தண்டனைகள் என்பது கிடையாது. ஆனால் ஆசிரியர்கள் மாணவர்களை அன்பினால் வழிநடத்தி அன்பாக பேசி அவர்களுடைய பாடத்தினுடைய சுவடுகள் வாயிலாக அவர்களின் திறமைகளின் வாயிலாக மாணவர்களை தன்னுடைய அன்பினால் கட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். பிழைகள் ஏற்படுவதை தடுத்தார்கள். பிழைகள் ஏற்படுவது என்பது இல்லாமல் இருப்பதினால் அந்த இடத்தில் குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கின்றது. இதன் மூலமாக ஆசிரியர்கள் மாணவர்கள் தங்களுடைய கண்ணின் மணியை போன்று தொடர்ந்து அவர்களை கண்காணித்து கொண்டே வந்தார்கள். அடுத்ததாக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வாதம் புரிதல். வாதம் புரிதல் என்பது இன்னும் புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும்னா பட்டிமன்றங்களில் 2 விதமான குழுக்களுக்கு இடையே ஏற்படுவது தான் வாதம் என்று உங்களுக்கு விளக்கம் அளிக்கலாம். கல்வியில் வாதம் செய்தல் என்ன என்று பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களில் இருந்தது. அவற்றில் நூற்பயிற்சி, அரசவைகளில் வாது புரிந்து, அதாவது நூற்பயிற்சியின் மூலமாக அவர்களுக்கு வாதங்களை எடுத்துரைக்கின்றனர். தன்னுடைய கல்வி திறமைகளை நிலைநாட்டுவது, பொருட்களை கொண்டு கொடிக்கட்டி இருப்பவரிடத்தில் மதுரை காஞ்சி முதலிய நூல்களால் அறிகின்றோம். இதுபோல் வாதம் புரிகின்ற வழக்கத்தை நம்ம எங்கே கொண்டு வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா பாடசாலைகளிலிருந்து வளர்ச்சியுற்றது. பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் நூல்களில் கொண்டு இயல்பான விளக்கத்தை, பழமையான காலத்தில் இருந்த வழக்கத்தையும் புதுமையான காலத்தில் இருக்கின்ற வழக்கத்தையும் கொண்டு தங்களுடைய வாதங்களை முன்வைக்கின்றன. வினாதல் வினையவை விடுத்தல் எஞ்சிவை கடனாக்கொளினேம் மடனணி இகக்கும். நன்னூலில் 41வது பாடலில் இது அடியானது இடம்பெற்றுள்ளது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்களுடைய கேள்வி வினாக்களின் மூலமாக பழமையான காலத்திலும் புதுமையான காலத்திலும் இருக்கின்ற வினாக்களுக்கான விடைகளை வாதம் புரிதல் மூலமாக மாணவர்கள் முன்வைத்து தங்களுடைய கல்வி திறமைகளை வளர்த்து கொள்கின்றார்கள். அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்துணையும் கற்றல். சாந்துணையும் கற்றல்னால் பல நூல்களை பள்ளிக்கூடங்களில் பயில்வதோடு மட்டும் இல்லாமல் அதோடு அங்கே நின்று விடாமல் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய நாட்டார் படித்து வந்தார்கள். தன்னுடைய நாட்டம் கொண்டே, நாட்டார் என்பது படிப்பின் மீது கொள்கின்ற ஆர்வம் என்பது பொருள். அது மாதிரி ஆர்வம் கொண்டு கல்லாதவர்களும் கூட கல்வி அறிவை கற்பதற்கான நுணுக்க முறைகளை கொள்கின்றனர். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆதி முதல் அந்தம் வரை எடுத்துரைப்பது திருக்குறள். திருவள்ளுவர் தனக்கு என்னெல்லாம் மனிதனு இந்த வாழ்க்கை நெறியை கற்று அவன் ஒரு சமுதாயத்தில் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய நெறிமுறைகள் அனைத்துமே திருக்குறளில் அழகாக எடுத்துரைத்துள்ளார் திருவள்ளுவர்.
பள்ளிக்கூடத்தின் காலம் கடந்த பின்பும் பழைய காலத்திற்கும் பின்பு எங்கெங்கோ கலைகளை கற்கின்ற ஆசிரியர்கள் இருந்தார்களோ அங்கங்கே சென்று அவர்களிடம் கல்லாதவர்கள் தங்களுடைய கல்வி அறிவையும் வளர்த்து கொண்டனர். அடுத்ததாக அவர்களுக்கு என்னென்ன கலை அறிவுகள் இருக்கின்றதோ அதை எல்லாத்தையுமே அவர்கள் ஆசிரியர்கள் மூலமாக அவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இருந்த இடங்களுக்கே சென்று அவர்களுடைய கல்வி திறமையையும் கலைத்திறமைகளையும் வளர்த்து கொள்கின்றனர். இதுதான் சாந்துணையும் கற்றல். தன்னை சார்ந்த ஆசிரியரை சார்ந்தே கற்கின்றார்கள் எல்லாவற்றையுமே. அதுதான் அந்த தலைப்பிற்கான பொருள். அடுத்ததாக ஓதர் பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு பின்பாக பிரியும் காலங்களே தான் ஓதர் பிரிவு என்று சொல்கின்றன. அப்போது திருமணத்திற்கு பின்பாக இல்லறம் நடைபெறுகின்ற கணவன் மனைவி இருவருக்கும் பெற்றோரை சார்ந்து வாழ்வது, பின்பு அவர்கள் தனியாக சென்று விடுவது, இது எல்லாமே தான் பிரியும் காலம் என்பதே தான் ஓதர் பிரிவு என்று சொல்லப்படுகின்றது. இப்போ ஓதர் பிரிவு என்பது பல வேறுபடுகின்றது. தலைவன் தலைவியை விட்டு போர் மேற்கொண்டு பிரிவது ஒன்று, பொருள் மேற்கொண்டு பிரிவது ஒன்று. அடுத்ததான் தன்னுடைய எல்லா பயன்பாட்டிலும் பார்த்திங்கன்னா பெற்றோர்களை விட்டு தலைவன் தலைவி இருவரும் பிரிந்து வாழ்தலும் ஒரு ஓதர் பிரிவு. அப்போ 3 வேறுபட்ட ஓதர் பிரிவு என்பது இந்த இடத்தில் திணையின் மூலமாக சொல்லப்படுவது தான் ஓதர் பிரிவு ஆகும். இப்போது பாடத்தினுடைய கடைசி இடத்திற்கு வந்துவிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்ற இடங்களிலும் படிக்க சென்ற பண்டிதர்கள் பலர் தங்களுடைய தமிழ் மொழியின் மீது ஆர்வம் கொண்டு படிக்கின்ற பண்டிதர்கள் எப்படியெல்லாம் அவர்கள் தமிழ் மீது ஆர்வம் கொண்டு சிறந்து விளங்கினார்கள். காலத்தின் வேகம் பழமையான காலத்தில் பள்ளிக்கூடங்கள் மாற்றி அமைத்து விட்டாலும் கூட, ஆனால் இந்த காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்கள் நிரம்பி இருந்தாலும் நற்பண்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போவுமே பேரறிஞர்கள் சொன்ன கல்வி அறிவை நாம் மறந்துவிடக்கூடாது. கல்வியையும் மறந்துவிடக்கூடாது. கல்வி செல்வம் என்பது நம்மளுடைய உயிர் மூச்சாய் இருக்க வேண்டும். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்பது போல தமிழ் மொழியை நாம் போற்றி மதிக்க வேண்டும். தமிழ் மொழி தான் நம்மளுடைய உயிர் மூச்சு என்பதை அறிந்து தமிழை வளர்ப்பதில் நம்மளுடைய ஆர்வத்தை முயன்று செயல்பட வேண்டும். உண்மையாக இருப்போம். பள்ளிக்கூடங்களின் அடிப்படை உண்மைகளை நாம் அறிந்து அவற்றை முயன்று கடமையாக அவற்றை செயல்படுத்த நம் உயிர் மூச்சு இருக்கும் வரை செயல்படுவோம். தமிழ் என்றும் வாழ்க என்று இப்பாடத்தினை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.